நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிட்டி எங்க இருக்க? அம்மா, இத கொண்டு போய் கார்ல வச்சிட்டு வா. சரிம்மா. வந்து இந்த சாமான் எல்லாம் எடுத்துட்டு போயிடு. அம்மா இத எங்க வைக்கணும்? சீக்கிரமா கொண்டு போய் கார்ல வை. போ 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 போ. அண்ணா ஒரு நிமிஷம். அம்மா நீங்க இதையும் வண்டியில வச்சிருங்க. சரிங்க இதையும் கொண்டு போய் வண்டியில வச்சிட்டு நீங்க சீக்கிரம் வந்துருங்க. சரிங்க. கௌதம் எங்க? அவரு வந்துட்டு இருக்காரு அத்தை. இத வந்துட்டமா. ஓ, என் ஜாக்கெட்டை மறந்துட்டேன், நான் போய் கொண்டு வரேன். என்னங்க, நான் அத முதல்லயே வண்டியில வச்சிட்டேங்க. அம்மா, நான் எந்த ஜாக்கெட் போட போறேன்னு உனக்கு எப்படி தெரியும்? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அது எல்லா சூட்க்கும் மேட்ச் ஆகணும்ல. என்னங்க, நானும் எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகுற மாதிரி தான் சூட் எடுத்து வச்சிருக்கேன். இங்க பாருடா. அப்ப ஹேர் கலரும் எடுத்து வச்சிட்டியா? ஹேரா? இப்ப இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அதானே இப்ப ஃபேஷன். எல்லா ஆம்பளைங்களும் தலையில கலர் வச்சுக்கிட்டு தானே சுத்துறாங்க. சரி, ஒண்ணு பண்ணு, நீ போய் அம்மாவுக்கு உதவி பண்ணு. எல்லா திங்ஸும் கரெக்டா இருக்கான்னு பாரு. இந்த பேக் எடுத்துட்டு போ. எல்லாத்தையும் கொண்டு போய் கார்ல வை. சரிம்மா. அப்புறம் இதுவும் நடராஜ், சீக்கிரம் போயிட்டு வா. பொறுமையா போயிட்டு இருக்க. மாம், என் திங்ஸ்லாம் மேல இல்லையே, எங்க போச்சு? உன் பொருள் எல்லாம் நான் கொண்டு போய் வண்டியில ஏற்கனவே வச்சிட்டேன். ஓ, அப்படியே கார்ல இருக்கா. போ போ, இதை எடுத்துட்டு போ. போ. மருமகளே, சொல்லுங்க மாமா. உங்க பேரன் அவன் லைஃப் அவனே பாத்துக்கிட்டான். நமக்கு வேலை மிச்சம். உனக்கு ஏதாவது கஷ்டமா இருக்கா? எனக்கு என்ன கஷ்டம்? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சரி, இப்போ சொல்லு, நீ அந்த பொண்ணை பாத்திருக்கியா? நான் பாத்திருக்கேன். அம்மன் கோவிலுக்கு போனப்ப பார்த்தேன். எப்படி இருக்கா அந்த பொண்ணு? ரொம்ப அன்பானவ, ரொம்ப அழகா இருப்பா. ஆ? அவ நம்ம வீட்டுக்கு மருமகளா வருவானா அப்ப நான் யோசிச்சு கூட பாக்கல மாமா. இப்ப அவ நம்ம வீட்டுக்கு வரப்போறா. அவளோட கடந்த காலம், சந்தோஷம், துக்கம், எல்லா கனவுகளோட. ஓ, அப்ப அதான் உன்னோட பயமா? அந்த பொண்ணு ஒரு கனவோட வருவா, இந்த வீட்டுல உள்ள ஒட்டடையில மாட்டிக்க போறா. நீ அதை பத்தி கவலையே படாத. நீ இருக்கல்ல, அப்புறம் நீ இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டு மருமகளோட முடி கூட உதிர போறது இல்ல. கிண்டல் பண்றீங்களா? போலீஸ்காரன் யூனிஃபார்மை கட்டிட்டாலும் கடமையில இருந்து என்னைக்கும் தவற மாட்டான். என்னப்பா? நீங்க வாங்க மாமா. அப்பா எங்கேயும் ஓடி போயிட மாட்டாரு. ஆனா நாம அங்க டயத்துக்கு போய் சேரலனா என் சின்ன பையன் அப்பனே வேணான்னு உறவே அறுத்துப்பான். அப்புறம் அதை என்னால தாங்கிக்க முடியாது. சீக்கிரம் கிளம்புங்க. மாமா நீங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்கன்னு சொல்றேன்ல, வாங்க. நல்லபடியா போயிட்டு வாங்க. அம்மா அம்மா, சார் வந்திருக்காருங்க. அடடே, வாங்க சார், வாங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? அவர் எங்க? அவரு இங்க பாரு, அவரை உட்கார வை, நான் வந்துட்டு இருக்கேன். சரிங்கய்யா. வாங்க சார், வாங்க உட்காருங்க. நீங்க இன்னும் வண்டியில ஏறல? போங்க போங்க, சீக்கிரம் வண்டியில ஏறுங்க, நான் அதை வந்துடுறேன். வணக்கம். வா நண்பா. என் பையன் தான் ராஜீவ். ரொம்ப நல்ல காரியம் பண்ணீங்க. அவனை அடிச்சு உள்ளார வச்சிங்க. நான் அப்பன் இல்லை, அதான் அவன் மேலே என்னால் கை வைக்க முடியல. ஆனால் நீங்கள் ஒரு போலீஸ் அதிகாரிங்கிற முறையில் கரெக்டாக செஞ்சுருக்கீங்க. அழுதுட்டு இருக்கான், அவன் அழுதுட்டு இருக்கான். அவனுக்கு அவன் மேலேயே வெறுப்பு வந்துடுச்சு. ரொம்ப வருத்தப்படுறான்.
நான் இதை இப்படி செஞ்சிட்டேனேன்னு. அப்புறம் என்ன சொல்லிட்டு இருக்கான் தெரியுமா? அவங்கள கவனிக்கிறதுல எந்த வகையிலையும் எந்த குறையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் சொல்லிட்டேன் கண்டிப்பா இருக்காதுன்னு. அவன் இந்த காலத்து சின்ன பையன், இந்த மாதிரி சின்ன சின்ன தப்புகள்லாம் நடக்க தான் செய்யும். அப்புறம் சீக்கிரம் சொல்லுங்க, அவனை எப்போ நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம்? கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. கேஸ் நடக்கும், கோர்ட்டு தான் முடிவெடுக்கும். ஒருவேளை உங்க பையனுக்கு கோர்ட்ல பெயில் கிடைச்சா அவனை பெயில்ல கூட்டிட்டு போங்க. நான் பெயில் ஆர்டர்ஸோட தான் வந்திருக்கேன். 1 மினிட். இந்தாங்க, மொத்தம் 50 லட்சம் இருக்கு. பெயில் ஆர்டர்ஸ், மற்ற செலவு, எல்லா செலவும் போக மிச்சத்தை நீயே வச்சுக்கோ. அப்ப நீ என்ன விலை பேச வந்திருக்க, அப்படிதானே? எஸ்எஸ்பி பிரேமானந்த என்னன்னு நினைச்ச? ப்ளீஸ் நண்பா, அந்த மாதிரி பேச்செல்லாம் பேசாத நண்பா. இது என் பையனோட வாழ்க்கை. இப்போ காசு பத்தலைன்னா இன்னும் அனுப்பிச்சு விடுறேன். உன்னையும் உள்ள தூக்கி போட்டுருவேன். கவர்மெண்ட் ஆபீசருக்கு லஞ்சம் கொடுத்தேங்கிற கேஸ்ல. பிரேமானந்த், உன்னோட எல்லையிலிருந்து நின்னு பேசு. உனக்கு மரியாதை கொடுக்கறத காப்பாத்து. ஏய், குரலை வாய்த்து பேசாத, வாயடக்கி பேசு. இல்ல ஜெயில்ல உன் பையனோட கம்பி எண்ணுவ. எஸ்எஸ்பிய பணம் கொடுத்து வாங்க முடியாதுடா. அப்படின்னா நீ ஒத்துக்க மாட்டியா? தம்பி, இவனை வெளியில கூட்டிட்டு போ. இல்ல வேலையால விட்டு கழுத்தை பிடிச்சு தள்ள வேண்டியிருக்கும். பிரேமானந்த், எஸ்எஸ்பி இந்த முரளி கிட்ட விரோதத்தை வச்சுக்காத. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கூட. உன்ன மாதிரி 50 பொறுக்கிகளுக்கு லாடம் கட்டுறவனா? சரி எஸ்எஸ்பி, சரி கிளம்புற எஸ்எஸ்பி. பயா சொல்லுக்கண்ணா, கரெக்ட் டயத்துக்கு வந்துருவான்டா உன் அப்ப. நீ கூலாரு, கவலைப்படாத. அட, நீ இன்னும் வண்டியில ஏறலையா? சீக்கிரமா வண்டியில ஏறு, சீக்கிரமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னோட விரலை வெட்டிக்கிட்டு வர ரத்தத்தால உன் நெத்தியில போட்டு வைப்பேன், குங்குமமா. இங்க பாரு, நான் திரும்பி வருவேன் உன்னை பொண்ணு கேட்க. காதரு, நான் உன்னை காதலிக்கிறேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன். ஆனா ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நான் தான் சொல்றேன்ல, எனக்கு உன்னோட கடந்த காலத்தை பத்தி கவலை இல்ல. ஆதித்யா, நீ என்ன ரொம்ப கோபக்காரின்னு நினைச்சிட்டு இருக்க. உண்மையை சொல்லணும்னா நான் கோபக்காரியும் இல்லை, இப்படி சிடுசிடுன்னு இருக்க மாட்டேன். நான் முன்னாடி எப்படி இருந்தேன்னு தெரியுமா? என் தம்பி கூடயும் அப்பா கூடயும் எப்பவும் சந்தோஷமா விளையாட்டுத்தனமாவும் இருந்தேன். எனக்கு அமுதேஸ்வரோட நிச்சயமாச்சு. அப்புறம் நிச்சயம் அன்னைக்கு எங்க வீட்டுல நான் மட்டும் இல்லை, எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா அந்த சந்தோஷம் என் வாழ்க்கையில ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கல ஆதித்யா. ஏய், வெளியே வா.
இந்த நேரத்துல 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க? ஆ? நான் நினைக்கிறேன் நீங்க ஜனத்தொகையை பெருக்கிற வேலையில ஈடுபட்டு இருக்கீங்கன்னு. அட அட்லீஸ்ட் ஹோட்டல்ல ஏற்பாடு பண்ணிருக்கலாம்ல, உன் அப்பங்கிட்டே தம்பிக்கிட்டே சொல்லி. இன்ஸ்பெக்டர், நீங்க எங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இங்க பாருங்க, என் பேர் பிரியா, இவர் பேர் அமுதேஷ். இப்பதான் எங்க 2 பேருக்கும் நிச்சயம் முடிஞ்சது. இன்ஃபேக்ட் நாங்க நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன்ல இருந்தா வரோம். அங்க சத்தம் ரொம்ப அதிகமா இருந்தது, அதனால நாங்க பேசலாமே சும்மா ஒரு லாங் டிரைவ் வந்தோம், அவ்வளவுதான். கவலைப்படாதீங்க, நாங்க திரும்ப போயிடுறோம். எங்கேயும் போக போறதில்ல, நீங்க என் கூட வர போறீங்க, சரியா? இந்த பொண்ணோட லைசென்ஸ் தான் உங்ககிட்ட இல்ல, வண்டியோட ஏதாவது இருக்கா? இன்ஸ்பெக்டர், வச்சுக்க உங்ககிட்ட வச்சுக்க. எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கலாம். ஏய், இவங்கள வண்டியில உட்கார வச்சு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போங்க. சார், எந்த ரீசன்ல அவரை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க சார்? உங்க 2 பேருடைய தப்பு உங்க முகத்திலேயே தெரியுது. உன் காதல் கசமசாலாம் உன் வீட்டோட வச்சுக்கமா. இப்படி ரோட்டுக்கு வந்தா இப்படிதான் பிரச்சனையாகி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வேண்டியிருக்கும். பாப்பா, முதல்ல அவனுக்கு ஒரு பெயில் கொண்டு வா, அதுக்கப்புறம் வந்து அவனை கூட்டிட்டு சார், நான் பெயில் வாங்கிட்டு வரேன். இது பாருங்க, 2 நாள் கோர்ட் லீவ், அது உங்களுக்கே தெரியும். 2 நாளைக்கு அப்புறம் எங்களுக்கு கல்யாணம் சார். ப்ளீஸ் சார், புரிஞ்சுக்கோங்க சார். we are from good family சார். இது உனக்கு புரிஞ்சிருக்கணும்ல. அதெல்லாம் புரிஞ்சிக்காம வண்டியில கிளம்பி வந்தா உன்னை அரெஸ்ட் பண்ணாம உனக்கு உதவி பண்ணியிருக்கேன். இல்ல இந்த பிரச்சனையில ஒன்னையும் தூக்கி உள்ளார போட்டிருப்பேன். இப்ப நினைச்சா கூட உன்னை உள்ளார தூக்கி வைக்க முடியும். சார், ஆனா சரி, நீ போ. சார், நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நான் சொல்றது கேளுங்க சார். இதோ பாரு, பெயில் எடுத்துட்டு வா, அப்புறம் அவனை வந்து கூட்டிட்டு போ. சார், நான் பெயில் எடுத்துட்டு வந்துடுறேன் சார். ஆனா அதான் நான் சொல்லிட்டேன்ல. சார், ப்ளீஸ் சார், ஹெல்ப் பண்ணுங்க சார். என் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க சார். சார், அமுதேஷ், அமுதேஷ், நீ எதுக்கும் பயப்படாத. நான் கண்டிப்பா ஏதாவது ஏற்பாடு பண்ணுவேன். பி ஸ்ட்ராங் அமுதேஷ். இன்ஸ்பெக்டர், ப்ளீஸ், நான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்ததை நீங்க கேட்டீங்கல்ல? பாருங்க, இங்க தப்பு நடக்குது. அவருக்கு எந்த தப்பும் பண்ணல சார். இங்க பாருங்க, அவர் என்னோட கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. எங்க பெரிய ஆபீஸ்ல ஒருத்தர் இங்க ரவுண்ட்ஸ் வந்திருக்காரு. இன்னைக்கு ஈவினிங் ஊருக்கு போயிடுவாரு. நீ உடனே போய் அவரை பார்த்து மீட் பண்ணி கையில காலில் விழுந்து அவர்கிட்ட கெஞ்சி கேளு. நிச்சயமா உதவி பண்ணுவார். தேங்க்யூ. பாருங்க, நான் சீக்கிரமா ஏதாவது ஒன்று பண்றேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எந்த உறவை காப்பாத்த அன்னைக்கு ஓடி ஓடி போனேனோ அந்த உறவு என்னை விட்டு நிரந்தரமா போயிடும்னு எனக்கு தெரியாமலே போச்சு. என்ன விடுங்க, என்ன விடுங்க, நான் அவரை பார்க்கணும். என்ன விடுங்க சொல்றேன், ப்ளீஸ். என்ன விடுங்க, அவரை பார்க்கணும். தயவு செஞ்சு என்ன விடுங்க, ப்ளீஸ். விடுங்க. அங்கெல்லாம் போக கூடாதுமா, நில்லுமா. என்னையா நடக்குதாங்க? இருமா, சொன்னா கேளு. போ. சார், சார், என் உறவை காப்பாத்த நான் ஓடி போய் யாரை சந்திச்சனோ அவன் என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டான். அன்னைக்கு அவனை சந்திக்காமலே இருந்திருக்கலாம். என்னாச்சுங்க? ஜெய்பால் கூட அவனை பத்தி ஒரு வார்த்தை அவன் பையன் பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு இருந்தவங்க மேல வண்டியை ஏத்திட்டான். அவனுக்கு எவ்வளவு தைரியம் பாரு. நண்பங்கிற பேர்ல அவன் பையனை விடுதலை பண்ண சொல்லி கேட்கிறான். லஞ்சம் கொடுத்து என்ன விலை பேசுறான். பொட்டியில பணம் வாங்கிக்கிட்டு மண்டையாட்டுவன் நினைச்சிட்டான் போல இருக்கு. நான் எஸ்எஸ்பி பிரேமானந்த். என்னைக்கு சட்டத்துக்கு கட்டுப்பட்டவன். எந்த உறவை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
இல்ல, நான் எப்ப எல்லா விஷயத்தையும் சொல்லணும்னு முடிவு பண்ணணும், ஒண்ணுத்தையும் மறைக்காம சொல்லிடணும். அதுக்கு தயவு செஞ்சு உண்மையை தெரிஞ்சுக்கோ. கண்டிப்பா உன் முடிவை மாத்திக்க வேண்டியது இருக்கும். சார் சார் என்ன காப்பாத்துங்க சார். சார் இன்னைக்கு தான் எங்களுக்கு நிச்சயம் நடந்துச்சு சார். சார் ப்ளீஸ் சார், அங்க அங்க அந்த அந்த இன்ஸ்பெக்டர் உங்ககிட்ட பேச சொல்லி சொன்னாரு சார். சரி உட்காரு உட்காரு, ஒரு நிமிஷம் உட்காரு. முதல்ல தண்ணி குடி. சார் சார் இன்னைக்கு தான் சார் எனக்கு நிச்சயம் நடந்தது. நானும் அமுதேஷும் சும்மா பேசலாம் தான் சார் வெளியில வந்தோம். ஆனா அந்த 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 போலீஸ் இன்ஸ்பெக்டர் எங்களை ரொம்ப தப்பா பேசி கஷ்டப்படுத்திட்டாங்க சார். அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் உங்களை வந்து மீட் பண்ண சொல்லி சொன்னாங்க சார். ப்ளீஸ் சார், நீங்க தான் சார் ஏதாவது செய்யணும். இன்னும் 2 நாள்ல எங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது சார். சார் நீங்க தான் ஏதாவது பண்ணணும் சார். அவருக்கு எந்த தப்பும் பண்ணல வெட்கப்பட சார். வேண்டிய விஷயம். இந்த மாதிரி ஒரு சில ஆளால தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பேர். இவங்களுக்கு நிரபராதி அப்பாவி மக்களை தண்டிக்கிறதுல அப்படி என்ன சந்தோஷம் தெரியும்? இங்க பாருமா, நீ நடந்தது சொல்லும் போதே உன் பக்கம் இருக்கிற நியாயம் எனக்கு புரியுது. ஹலோ மினிஸ்டர் சார். நல்லா இருக்கேன் சார். சார் நீங்க ஆட்சியில் இருக்கும்போது மக்களுக்கு இப்படி ஒரு துரோகம் நடக்கலாமா சார்? நான் சொல்ல வர அது நம்ம ஆளு தான் சார். அமுதேஸ்வரன் சார். அமுதேஸ்வரன் சார். சார் ஆமா, அவங்க அங்க வெறும் அதான் சார். நான் கேட்டதும் உதவி பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் அலாட் சார். போனை வச்சிடறேன். கவலைப்படாதமா, உன் வேலை முடிஞ்சது. சார் சார் தேங்க்யூ சார். சார் சாரி சார். சார் சார் என்ன பண்றீங்க சார்? சார் சார் விடுங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் விடுங்க சார். வெறும் கையோட எப்படி அனுப்புறது? உன் வேலை முடிஞ்சது இல்ல? சார் யூ ஹர்ட்டிங் மீ சார். ப்ளீஸ் லெட் மீ கோ. அட்லீஸ்ட் தேங்க்யூ சொல்ல மாட்டியா? தேங்க்யூ சார். ப்ளீஸ். தேங்க்ஸ்ங்கிற வார்த்தை உள்ளுக்குள்ள இருந்து ஃபீல் பண்ணி வரணுமா? சார் ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார். ப்ளீஸ் என்ன போக விடுங்க சார். ப்ளீஸ் சார்.